இந்த 37வது தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் இதுக்கான ஒரு சிறப்பு கண் மருத்துவ முகாம், அறுவை சிகிச்சை முகாமை ஏற்பாடு செய்து இந்த ப்ரோக்ராமை ஏற்பாடு பண்ணி எங்களையும் இங்கே அழைச்சி இங்கே வந்திருக்கிற ஓட்டுநர்களுக்கு சில விதிமுறைகளை சொல்லி வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கும், காவல்துறை சார்பாக போக்குவரத்து காவல்துறைக்கும் வணக்கம். உங்களுக்கும் வணக்கம், அவங்களுக்கு நன்றி. முதன்மையாக நம்ம வாகனம் ஓட்டுறோன்றது மட்டும் இல்லை, சாலை பாதுகாப்பு அப்படின்றது என்ன அப்படின்னா, சாலைகளை நல்ல சிறப்பாக போட்டுட்டு சாலைகளில் எந்த குண்டு குழியும் இல்லாமல் சாலைகள் எந்த விதத்துலேயும் சேதாரம் ஏற்படாமல் இருக்கிறது மட்டும்தான் சாலை பாதுகாப்புன்னு நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருக்கோம். சாலை பாதுகாப்பு அப்படின்றது, சார் கொஞ்சம் கவனிச்சா பரவாயில்ல, உங்கள் ஃபோன்ஸ் எல்லாம் கீழே வச்சிடுறீங்களா ப்ளீஸ், உங்களுக்காக தான் நாங்கள் எங்கள் டைமெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கோம். சாலை பாதுகாப்பு அப்படின்றது என்ன அப்படின்னா, சாலைக்கான பாதுகாப்பு அல்ல, சாலையில் பயணிக்கக்கூடிய பயணிகள், நடந்து போகிற மனிதரில் இருந்து கால்நடைகளில் இருந்து வாகனம் இயக்கக்கூடிய மனிதர்கள் வரைக்கும் எல்லாருமே தன்னுடைய பாதுகாப்பையும் மற்றவருடைய பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தி நடந்து செல்வதும், கால்நடைகளை பிடிச்சிட்டு போவதும், நம்மளோட சைக்கிள் ஓட்டுறதுலேருந்து, பைக் ஓட்டுறதுலேருந்து, கார் ஓட்டுறதுலேருந்து, லாரி ஓட்டுறதுலேருந்து, பஸ் ஓட்டுறதுலேருந்து எல்லாருக்குமே தன்னுடைய பாதுகாப்பு உறுதி பண்ணி தான் இயக்கும்போது, தான் நடக்கும்போது, தான் சாலையில் பயணிக்கும் போது தன்னால் மற்ற நபருக்கு எந்த விதத்திலும் இடையூறு ஏற்படுத்தா வண்ணம் நம்ம நடந்துக்கிற அதுதான் சாலை பாதுகாப்பு இல்லையா? நான் எப்படி வேணாலும் வாகனத்தை இயக்குவேன், ஹெல்மெட் போடணுன்றது கட்டாயம் அத்தனை பேருக்கு தெரியும். அது தவறு, போடாமல் போனால் அது தவறுன்றது அத்தனை பேருக்கு தெரியும். இருந்தாலும் அந்த ஹெல்மெட்டை போடுறோம், கீழே போடுற அந்த ஸ்ட்ரிப்பை போடுறதுக்கு இப்படி 3 செகண்ட்ஸ் தான் ஆகும் ப்ராப்பராக போடுறதுக்கு. அந்த 3 செகண்ட்ஸை வேஸ்ட் பண்ணி எங்கேயாவது போய் ஹிட் ஆகும்போது என்ன ஆகும்? எதெல்லாம் நம்மளை விட்டு லூஸாக இருக்கோ அதெல்லாம் நம்மளை விட்டு வெளியில் போக ஆரம்பிக்கும். அப்போ இது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக கீழே தான் விழுந்த உடனே என்ன பண்ணும்? எந்த வாகனத்தை இயக்குறதும் சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் இன்னைக்கு எல்லாருக்குமே அசாதாரணம் ஆயிடுச்சு வாகனம் இயக்குன்றது. ஏன்னா அந்த அளவுக்கு வாகனங்கள் வீடுகளில் பெருகி கிடக்கிறதுனால, எவ்வளோ மக்கள் தொகை இருக்கோ அத்தனை மக்கள் தொகைக்கு சமமாக வாகனங்கள் இருக்கிறதுனால எல்லாருக்குமே சர்வ சாதாரணமாக வாகனங்கள் கிடைக்கிறதுனால எல்லாரும் நம்மளாக கற்றுக்கிறது தான், நம்மளாக செயல்படுத்துறது தான், அதுதான் சரி அப்படின்னு நம்மளை பக்குவப்படுத்திக்கிட்ட மாதிரி நம்ம வாகன இயக்கம் தான் முறை அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஆனால் நம்ம ப்ராப்பரான டிரைவிங்கை யாரும் தெரிஞ்சு வச்சுக்கல. நம்மனா எல்லாரையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன், ஓகேவா? இன்றைக்கி சாலையில் எங்கள் அலுவலகத்தில் இங்கே வர்றதுக்கு சாதாரணமாக 7 நிமிஷம் தான் ஆகும். என்ன காரணம்னா, இருசக்கர வாகன ஓட்டிகளின் இடையூறுகள் அளவுக்கு அதிகமாக சாலையில் இருக்குது. அது அவங்க சொல்லுவாங்க அதோட கஷ்டம் என்ன. அதே சமயம் ஒரு இருசக்கர வாகன ஓட்டியோட இடையூறுகள்னால அவங்க எவ்வளோ குடும்பங்கள் இடையூறு ஏற்படுது. அந்த வாகனம் வாங்கி அவர் சாலைக்கு வர்றதுக்கு 2 தலைமுறை அவர் கஷ்டப்பட்டு மேலே வந்திருப்பார். அதை சிறப்பாக செயல்படுத்தி தன்னோட குடும்பத்தை நல்லபடியாக கொண்டு போயிட்டு இருக்கிற சூழ்நிலையில் என்ன பண்ணுவார்? ஏதாவது ஒருத்தர் தவறான முறையிலையோ இல்லை இவரே தவறாக போயோ இல்லை அடுத்த நபர் தவறாக வந்து இவர் மேலே ஒரு இடிபாடு ஏற்பட்டால் இழப்பு 2 பேருக்கும் தான். அப்போ தவறு செஞ்சவராலேயும் இழப்பு, தவறு செய்யாத நபருக்கு ஏற்படும் போது அந்த குடும்பத்தில் அவர் இல்லாமலோ இல்லை அவருக்கு நடக்க முடியாத சூழ்நிலையோ சம்பாதிக்க முடியாத சூழ்நிலை ஆகும்போது 2 தலைமுறையாக உயர்த்தின அந்த உயர்வு பரமபதம் மாதிரி கீழே வந்து அனுபவிக்கிற குடும்பங்கள் நிறைய ஏறாகும் இல்லையா? அதனால் இது எல்லா வாகன இயக்கத்துக்கும் சரி, எந்த ஒரு உணர்ச்சிக்கும் சரி, எந்த ஒரு இதுக்கும் சரி, நம்ம முக்கியமாக என்ன வேணும்? பெரியவங்க சொன்ன மாதிரி அரிது மனிதராக பிறந்தது அதனினும் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீட்டி பிறத்தல் இருக்கு. குருடு 2வது இடத்துல வந்திருக்கு. நம்மளோட பார்வை தான் எல்லாத்தையும், எல்லா விதத்துக்கும் நம்ம பார்வை சரி, எல்லாமே எல்லா நேரத்துலையும் எல்லாமே சரியாக இருக்கும்னா டெய்லி லைட்ஸை பார்த்து அவங்களோட பார்வையில் குறைபாடுகள் ஏற்படும். அதனால நான் நேற்று ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தானே என்னோட பார்வையை செக் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் பார்த்துக்கணுமா அப்படின்ற எண்ணம் எப்பவும் இல்லை. எப்போ ஒரு தூசு அடித்து கண்ணில் இருந்தால் கூட 1 வாரத்துக்கு நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே நமக்கு பிரச்சனைகள்லாம் உருவாகும் இல்லையா? அதனால நம்ம கண்களை நல்லபடியாக பார்த்து, நம்ம கண்கள் மூலிமா வரக்கூடிய உணர்ச்சிகளை நல்லபடியாக உள்வாங்கி அதை நல்லபடியாக செயல்படுத்தி நம்ம எந்த சூழ்நிலையிலும் எங்கும் யாருக்கும் எந்த விதத்திலும் இடையூறு ஏற்படுத்தாமல்
நாம் வாகனத்தை இயக்குவோம் அப்படின்ற ஒரு உறுதிமொழி எடுத்துட்டு அத்தனை பேரும் சிறப்பாக செயல்படணும்னு வேண்டி கேட்டுக்கிறோம். நன்றி.